கிரேக்க கணித மேதை பித்தாகரஸ் கிமு 570க்கும் 495க்கும் இடைப்பட்ட காலத்துல வாழ்ந்தாரு. அவர் பேர்ல இருக்கிற பித்தாகரஸ் அல்லது பித்தாகரியன் தியரம் கணிதத்துல இருக்கிற மிகவும் முக்கியமான புகழ் வாய்ந்த தேற்றம். பித்தாகரஸ் இத்தாலியில ஒரு குருகுலத்தை நிறுவி அங்க அதுக்கு பித்தாகரியன்ஸ்னு பேர் வச்சாரு. பித்தாகரஸ் விண்மீன், பூமி, சூரியன் இதோட இயக்கத்தெல்லாம் பத்தி ஆய்வு செஞ்சாரு. உலகத்தோட நடுநிலையா சூரியன் தான் இருக்கு, கோள்கள்லாம் அத வட்ட வடிவுல சுத்தி வருதுன்னு சொன்னாரு. பித்தாகரஸோட ஆய்வுகள் அறிவியல்லையும் கணிதத்திலையும் வெளிவரப்போ பழமைவாதிகள்ட்ட இருந்து எதிர்ப்புகளும் அதிகமாயினது. பழமைவாதிகள் கிரேக்க மன்னரான பாலிகிரடேஸ்ட முறையிட்டாங்க. மன்னரோட காவலாளிகள் பித்தாகரஸ கைது செஞ்சாங்க. பித்தாகரஸ கிரேக்க நாட்டு துரோகின்னு பட்டம் சுட்டி நாடு கடத்தினாங்க. அப்போ அவருக்கு வயது 53. நாடு கடத்தப்பட்ட அவரு கிரீஸ், தெற்கு இத்தாலி போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்றாரு. அங்க தன்னோட கருத்துக்களை பரப்புனாரு. தன்னோட கருத்து கேட்கிற இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. தாங்க முடியாத பசி, தாழ முடியாத களைப்பு, சொல்ல முடியாத துயரங்கள் இதெல்லாத்தையும் அனுபவிச்ச பித்தாகரஸ் ஆன்மா இறக்காது, அது மீண்டும் மீண்டும் வேற வேற உடல்ல புகுந்து பூமியை வந்தடைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. தன்னோட கொள்கையும் விட்டு கொடுக்கல, தடத்தையும் மாறல. ஆனா ஏதோ ஒரு இடத்துல யாருமே கவனிக்காம அனாதையா இறந்து கிடந்தாரு. அவரோட புகழ் காற்றுல கலந்தது. பித்தாகரஸுக்கு முன்னாடியே இந்தியாவுல பித்தாகரியன் மூவுறுப்பு தொகுதிகள் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. பித்தாகரஸ் தேற்றத்தை நிரூபிக்க 350க்கு மேலான வழிமுறைகளும் நிரூபணங்களும் இருக்கு. இதுல உள்ள சிலவற்றை பார்ப்போம்.